அஞ்சலி பின்னால அழுதுகிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா. இனி அடுத்து அர்ஜுன் அஞ்சலி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து அவகிட்ட வரான். அஞ்சலி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. அஞ்சலி எதுவுமே பேசல. அவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறா. அத பார்த்த சிவானி அர்ஜுனுக்கு பக்கத்துல வரா. அர்ஜுன், நீ அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். சிவானி, நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா அவகிட்ட என்னன்னு சொல்றது? இதையெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த காலத்துல எல்லாம் யாரும் நாக நாகினிகளையும் பூர்வ ஜென்ம கதைகளையும் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஆனா அர்ஜுன், நீ ஒருவேளை சொல்லலன்னா உங்க 2 பேரோட உறவுல விரிசல் விழுந்துரும். அர்ஜுன் இத கேட்டதும் அவனோட வீட்டுக்கு கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் சிவானி நாகராஜன் இருந்த அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. அந்த மரத்தை பார்த்ததும் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்தா. அங்க சிவானி சோகமா இருக்கிறத பார்த்ததும் அவகிட்ட வந்து, இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்து என்ன பாக்குறேன். இப்போ நீ சோகமா இருக்கியே, யார் நீ? சிவானி, உன்னோட தோழிய மறந்துட்டியா? நான் தான் ஏக்தா. அத கேட்டதும் சிவானிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவ ஏக்தாவை கட்டி அணைச்சுக்கிட்டா. ஆமா, நீ ஏன் சோகமா இருக்க? நடந்த எல்லா விஷயங்களையும் சிவானி ஏக்தா கிட்ட சொன்னா. இப்படி ஒரு தியாகத்தை செய்ய அவசியம் கிடையாது. நான் உனக்கு ஒரு துணையா இருக்கேன். உன்னையும் நாகராஜனையும் நான் கண்டிப்பா ஒன்னு சேர்த்து வைப்பேன். அர்ஜுன் அவனோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அப்போ அர்ஜுனோட அம்மா அவன்கிட்ட, அர்ஜுன், நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். அதனால அஞ்சலியும் அவளோட வீட்டுக்காரங்களும் இப்பவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நிச்சயம் நம்ம வீட்டுல தான் நடக்க போகுது. சரிம்மா. வந்த எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க ரூம்க்கு போய் படுக்க போயிட்டாங்க. அர்ஜுனும் அஞ்சலியும் கூட அவங்க ரூம்க்கு படுக்கிறதுக்கு போனாங்க. ஆனா அஞ்சலிக்கு மட்டும் அன்னைக்கு நடந்த சம்பவம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தது. அதனால அவளால நிம்மதியா தூங்கவே முடியல. அவ வீட்டுக்கு வெளியே இருக்கிற கார்டனுக்கு வந்தா. அர்ஜுன் கூட ரொம்ப பதட்டமா இருந்தான். அதனால அவனுக்கும் அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரல. அவன் ரூம் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தான். அங்க அஞ்சலி கார்டன்ல இருக்கிறத பார்த்தான். அதனால அஞ்சலிய பாக்கறதுக்கு வெளியே வந்தான். ஆனா அஞ்சலி அர்ஜுன் அவளை நெருங்கி வரத பார்த்ததும் அங்கிருந்து தள்ளி போக ஆரம்பிச்சா. அஞ்சலி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உன்கிட்ட எதையும் பேச விரும்பல. அப்படி சொல்லிட்டு அஞ்சலி அவளோட ரூம்க்கே திரும்பி போயிடுறா. ரூம்க்கு வந்ததும் கட்டில்ல படுத்துக்கிட்டு மெதுவா கண்ணை மூடிக்கிட்டா. அப்போ அவ பக்கத்துல யாரோ வந்து நிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அஞ்சலி கண்ணை திறந்து பார்த்தா. அத பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிட்டா. அஞ்சலி பயத்தோட எழுந்து, யார் நீ? ஏ ரூம்குள்ள என்ன பண்ற? எதிரில இருக்கிற சிவானி அதுக்கு பதில் சொன்னா. அஞ்சலி, நீ இன்னைக்கு பார்த்த விஷயம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் தான் எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தனே. நான் பார்த்த விஷயம் எப்படி பொய்யா இருக்க முடியும்? அஞ்சலி, அர்ஜுன் ஒரு காலத்துல என்ன காதலிச்சான். ஆனா இப்ப அவன் உனக்கு தான் சொந்தம். நீ என்ன சொல்ல வர? அர்ஜுன் உன்னை காதலிச்சானா? அஞ்சலி, இதெல்லாம் நீ கேக்கும்போது உனக்கு வேடிக்கையா தெரியலாம். ஆனா அர்ஜுன் போன ஜென்மத்துல ஒரு இச்சாதாரி நாகமா இருந்தான். நான் அவனோட நாகினி. என்ன, நீ இச்சாதாரி நாகினியா? ஆமா. இப்படி சொல்லிக்கிட்டே சிவானி தன்னோட பாம்பு உருவத்துக்கு மாறிட்டா. அப்போ அங்க யாரோ வர மாதிரி அவளுக்கு சத்தம் கேட்டது. உடனே சிவானி அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டா. அப்போ அர்ஜுன் அந்த ரூம்குள்ள வந்தான். அஞ்சலி, உனக்கு என்னாச்சு? ஏன் என்கிட்ட பேசாம ரூமுக்கு வந்துட்ட? அஞ்சலி எதுவும் பேசாம அர்ஜுனோட தோள் மேல சாஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அவ ரொம்ப சோகமா, நான் உன்னை இழக்கவே விரும்பல அர்ஜுன். எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அஞ்சலி. என்ன ஆனா? இப்பவும் நீ அந்த நாகினிய காதலிக்கிறியா? நாகினியா? எந்த நாகினி? என்கிட்ட சிவானி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அப்ப சிவானி எங்க மறுபடியும் ஒரு பொண்ணு ரூபத்துல வந்தா. அஞ்சலி, எனக்கும் அர்ஜுனுக்கும் நடந்தது பழைய கதை. ஆனா உன் கதை தான் உண்மை. ஆனா அர்ஜுன் உன் கூட தான் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னா நான் அவ மகிழ்ச்சிக்காக எங்க பிரிவை கூட தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டா. அர்ஜுன் அவனோட ரூம்க்கே போயிட்டான். மறுநாள் காலையில கருணா தன்னோட கணவன் வருணராஜோட உட்கார்ந்திருந்தா. அப்போ அர்ஜுன் அவங்க கிட்ட வந்தான். வந்தவன் இப்படி சொன்னான். ஹாய் மம்மி டாடி, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அப்போ அங்க அஞ்சலியும் வந்துட்டா. ஆன்ட்டி, நான் அர்ஜுன் கூட கொஞ்சம் வெளியில போகணும். போயிட்டு வாமா, இனிமே நீங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அர்ஜுன் அஞ்சலிய கூட்டிக்கிட்டு வெளியே கிளம்பிட்டான். இன்னைக்கு காரை நான் ஓட்டுறேன், நீ பக்கத்துல மட்டும் உட்காரு. அதே நேரத்துல காளையே இவங்கள பழிவாங்கணும்னு ஒரு கீரி பிள்ளைய தன்னோட சக்தியால வரவழைக்கிறான். குருதேவா, நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்? நவேஷ், நீ போ, அந்த நாகத்தை கைது பண்ணி கொண்டு வா. அதுக்கப்புறமா அந்த நாகினி தானா வந்து என்கிட்ட சரணடைஞ்சிருவா. நவேஷ் ஒரு மரத்துக்கு பின்னால போய் அங்க ஒளிஞ்சுக்கிறான். அப்போ அங்க அர்ஜுனோட கார் வந்தது. அப்போ நவேஷ் தன்னோட சக்தியால அந்த காரோட டயரை பஞ்சர் ஆக்கிடுறான். அப்ப அர்ஜுன் காரை விட்டு இறங்கி வெளியே வந்தான். அப்போ டயருக்கு பக்கத்துல ஒரு கீரி பிள்ளை நிக்கிறத அவன் பாக்குறான். அந்த கீரி அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உருவத்துல பெருசா மாறுது. அர்ஜுனும் அஞ்சலியும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சிவானி வந்தா. அர்ஜுன், அஞ்சலியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. இந்த கீரிய நான் பாத்துக்கிறேன். ஆனா சிவானி, எதுவும் பேச வேணாம், இங்க இருந்து கிளம்பு. அர்ஜுனும் அஞ்சலியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சிவானி அந்த கீரி மேல தன்னோட விஷத்தை கக்கறா. கீரியும் தன்னோட வாயில இருந்து ஒரு கெட்ட வாயுவை வெளியேற்றுது. அத சுவாசிச்ச சிவானி அப்படியே கீழே விழுந்துடுறா. உன் சித்து விளையாட்டை என்கிட்டயே காமிச்சிட்டல, இனி நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். சிவானி பரமசிவனை நினைச்சுக்கிட்டு ஒரு சக்தி வளையத்தை உருவாக்கி அத நவேஷ நோக்கி அனுப்புறா. அதனால கீரி பிள்ளை காயமடைஞ்சு கீழே விழுது. நான் திரும்பவும் வருவேன் நாகினி அப்படின்னு சொல்லி அந்த கீரி அங்கிருந்து மறைஞ்சு போகுது. அஞ்சலி காரை ஒரு குகை கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறா. அவ அர்ஜுன் கிட்ட அந்த குகைக்குள்ள போகணும்னு சொல்றா. அர்ஜுனும் எதுவும் பேசாம அஞ்சலிய கூட்டிக்கிட்டு அந்த குகைக்குள்ள போறான். 2 பேரும் குகைக்குள்ள போனதும் அங்க அவங்களுக்கு ஒரு குரல் கேக்குது. ஒரு வழியா உன்னோட நோக்கத்தை நிறைவேத்திட்டியே மயூரி. அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அஞ்சலி தன்னோட உருவத்தை மயிலா மாத்திக்கிட்டா. கதை மேலும் தொடரும்.